ஆர்ச்சர் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட்டையும் அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு. மொத மேட்ச் மழையில நடக்கல. ரெண்டாவது மேட்ச்ல 190 அடிச்சாலும் இங்கிலாந்து தடுக்க முடியல. அடுத்த மேட்ச்ல இந்தியாவால 100 கூட தொட முடியல. கடைசி மேட்ச்ல ஏதோ இங்கிலாந்து பிளாட் பிட்ச்ல விளையாடுற மாதிரி 150 ரன் 14 ஓவர்ல அடிச்சுட்டு போறான். இங்கிலாந்துல இருக்கிற ரிப்போர்ட்டர்லாம் நக்கல் பிடிச்சவன். பிரஸ் மீட்ல இந்த மேட்சை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா ஆர்ச்சர் கிட்ட போயிட்டு ஐபிஎல் பிச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு நக்கலா கேள்வி கேட்டு இருக்காங்க. இதுதான் வெந்த புண்ல வேலை பார்க்கிறது. ஆர்ச்சர் அதுக்கு மேல வேலை பார்த்திருக்கிறாரு. இந்தியாவுல ஐபிஎல் பிச்சை பொறுத்த வரைக்கும் பிளாட்டா இருக்கும், பேட்டிங்க்கு ஈஸியா இருக்கும், பவுண்டரில ரொம்ப சின்னதா இருக்கும். அங்க 200 ரன் அடிச்சாலும் பத்தாது. ஆனா இங்கிலாந்து பிச்சு அப்படி கிடையாது, பவுலர்களுக்கு சாதகமா இருக்கும். இதோட நிறுத்திக்கிட்டு இருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா இதுக்கு மேல தலைவன் என்ன தெரியுமா சொன்னாரு? லைன் அண்ட் லென்த் கரெக்டா போட்டு முழு திறமையை காட்டினாதான் ஜெயிக்க முடியும். இதான் ரியல் கிரிக்கெட்னு ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட்டையும் அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐபிஎல் வேஸ்ட். இந்தியாவுல ஐபிஎல் விளையாடுறதெல்லாம் ஒரு திறமையே கிடையாது, ஐபிஎல் விளையாடுறவனும் திறமையானவன் கிடையாதுன்ற மாதிரி பேசிட்டாரு. ஜெயிச்சவங்க பேசதானே செய்வாங்க, அதை யாரால தடுக்க முடியும்? ஆனா ஆர்ச்சர் சொன்ன விஷயத்தை அடுத்த வருஷம் இந்திய மக்களும் சொல்லதான் போறாங்க. ஐபிஎல்ல 200-300 அடிச்சுட்டு ஃபாரின் பிட்ச்ல சீரிஸை தோத்துக்கிட்டே இருந்தா ஐபிஎல் பாக்குறதுக்கு சத்தியமா எவனுமே வரமாட்டான். ஏன்னா ஐபிஎல்ல விளையாடுறது திறமையும் கிடையாது, ஐபிஎல்ல விளையாடுறவனும் திறமையானவன் கிடையாதுன்னு மக்களே முடிவு பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி டெஸ்ட் அழிஞ்சு போச்சு, T20 அழிய போகுது, ஐபிஎல் இல்லாமலே போக போகுது. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.